സാന്ത്വന ഗീതവുമായി മുത്ത് റസൂലണവായി മക്ക ഖുറൈശികളിൽ തേൻമൊഴി പാടുവാൻ സാന്ത്വന ഗീതവുമായി മുത്ത് റസൂലണവായി മക്ക ഖുറൈശികളിൽ തേൻമൊഴി പാടുവാൻ പാവനമായൊരു രാഗം മഹിയിൽ തീർത്ത സിറാജ ഖുറൈശികളിൽ തേൻമൊഴി പാടുവാൻ ജനനം മുമ്പേ മറഞ്ഞ പിതാവിനെ ഓർത്ത് കരഞ്ഞിടുവാൻ തുനിയും മുമ്പേ അകന്നൊരു ഉമ്മയും യതീമായിടലാൻ ജനനം മുമ്പേ മറഞ്ഞ പിതാവിനെ ഓർത്ത് കരഞ്ഞിടുവാൻ തുനിയും മുമ്പേ അകന്നൊരു ഉമ്മയും യതീമായ പിതാവിനെ ഓർത്ത് കരഞ്ഞിടുവാൻ തുനിയും മുമ്പേ അകന്നൊരു ഉമ്മയും യതീമായിടലാൻ ത്വായിഫ് വീതിയിൽ രക്തമൊലിച്ച് മനം വ്യത കൊള്ളുമ്പോൾ ശിബിരിൽ ചെന്നത് കേട്ടരുതെന്ന് പറഞ്ഞൊരു സൈദരേ ജഗമെന്നും പാടിടുന്നൊരു സ്നേഹപൂമലരേ മനതാരിൽ ആ ഹബീബിൻ തേന്മധുകളേ ഹസ്ബി റബ്ബി സല്ലല്ലാഹ് മാഫി ഖൽബി ഗൈറുല്ലാഹ് അലൽ ഹാദി സല്ലല്ലാഹ് ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹ് സാന്ത്വന ഗീതവുമായി മുത്ത് റസൂലണവായി മക്ക ഖുറൈശികളിൽ തേൻമൊഴി പാടുവാൻ മാമനുഭൂവിൽ മാനവഗീതമുയർത്തിയ സൈദരേ യാതനയേറി സഹിച്ച് മദത്തിനെ പോറ്റിയ തേന്മലരേ മാമനുഭൂവിൽ മാനവഗീതമുയർത്തിയ സൈദരേ യാതനയേറി സഹിച്ച് മദത്തിനെ പോറ്റിയ തേന്മലരേ ശഫാഅത്തും ഹൗലുൽ കൗസറുമാ തിരുകൈയിൽ ശുഭമായി നൽകണ റബ്ബേ ആ തിരുമുറ്റാതനേറെ സഹിച്ച് മദത്തിനെ പോറ്റിയ തേന്മലരേ ശഫാഅത്തും ഹൗലുൽ കൗസറുമാ തിരുകൈയിൽ ശുഭമായി നൽകണ റബ്ബേ ആ തിരുമുത്തിൻ ശുഭാർശനങ്ങളിലും ജഗമെന്നും വാഴ്ത്തിടുന്നൊരു സ്നേഹപൂമലരേ മനതാരിൽ ആ ഹബീബിൻ തേന്മധുകളേ ഹസ്ബി റബ്ബി സല്ലല്ലാഹ് മാഫി ഖൽബി മാഫി ഖൽബി ഗൈറുല്ലാഹ് അലൽ ഹാദി സല്ലല്ലാഹ് ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹ് സാന്ത്വന ഗീതവുമായി മുത്ത് റസൂലണവായി മക്ക ഖുറൈശികളിൽ തേൻമൊഴി പാടുവാൻ സാന്ത്വന ഗീതവുമായി മുത്ത് റസൂലണവായി മക്ക ഖുറൈശികളിൽ തേൻമൊഴി പാടുവാൻ പാവനമായൊരു രാഗവാൻ പാവനമായൊരു രാഗം മഹിയിൽ തീർത്ത സിറാജ പാവനമായൊരു രാഗം മഹിയിൽ തീർത്ത സിറാജ സാന്ത്വന ഗീതവുമായി മുത്ത് இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமை ஆரம்பமாக உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறேன். அப்போது நீங்கள் மௌனமாக அமர்ந்து விடாமல் கட்டாயமாக சொல்ல வேண்டிய பதிலை கட்டாயமாக சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم. أما بعد
கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, சமுதாய தலைவர்களே, பாசத்திற்குரிய இளைஞர்களே, சுன்னத் வல் ஜமாஅத்தின் சுறுசுறுப்பான செயல் வீரர்களே, இங்கே நிகழப்போகின்றதான நிகழ்ச்சி இமாம் ஸைனுத்தீன் அல் மக்தூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் இயற்றப்பட்ட உலக பிரசித்தி பெற்ற நபி புகழ் காவியம் மங்கூஸ் மௌலித் இங்கே ஓதப்படுகிறது. நாம் நினைப்பதை போன்று இது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இது முஸ்லிம்களின் உள்ளங்களில் தேங்கி கிடக்கும் நபி நேசத்தின் வெளிப்பாடு, நபி அவர்கள் மீதான கண்ணியத்தின் அடையாளம், அகிலங்களின் அருட்கொடையின் மகத்துவங்களின் பகிரங்க பிரகடனம். இந்த மௌலிதில் அடங்கி இருக்கின்றதான நபி புகழ் காவியங்கள், நபிகள் மீதான புகழ்ச்சி, இதுதான் மலக்குமார்களின் சமுதாயத்தின் முன்னால் அல்லாஹு தஆலா பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை தான் முந்தைய எல்லா வேதங்களும் சொல்லிக் கொண்டிருந்தன. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவங்களை தான் முந்தைய எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமுதாயங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் அரேபகம் அது நபியின் புகழைத்தான் பேசிக் கொண்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்றதான சூழ்நிலையில் மக்கா நகரம் நபியின் புகழைத்தான் பேசிக் கொண்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததான நேரத்தில் பற்றி போன சாவா தடாகமும் அணைந்து போன பாரசீகத்தின் நெருப்பும் உடைந்து போன ரோமாபுரியின் கொட்டாரமும் அதன் 14 விழுந்து போன கோபுரங்களும் சொல்லிக் கொண்டிருக்கும் செய்திகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்ச்சிகளைத்தான். அவர்கள் சிறுவராக இருக்கும் போது மக்கா நகரம் பேசியது நபிகளின் மாண்புகளைத்தான். அவர்கள் ஷாம் நாட்டுக்கு பயணத்திற்காக சென்ற போது வழியோரங்களில் கண்ட மனிதர்கள் எல்லாம் பேசியது நாயகத்தின் புகழ்ச்சியைத்தான். அவர்கள் வாலிபராக இருந்தபோது மக்கா நகரம் பார்த்தது நாயகத்தின் மகத்துவங்களைத்தான். நாயகத்துடைய நபுவத்திற்கு முன்னாலும் நபுவத்திற்கு பின்னாலும் உலகம் பேசிக் கொண்டிருக்கின்றது நாயகத்துடைய மகத்துவங்கள். எல்லா காலத்திலும் உலகத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருந்தது, எல்லா நாடுகளிலும் உலகத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருந்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவங்களாக இருந்தது. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, நாயகத்துடைய மகத்துவங்களை பேசியது தாமஸ் கார்லைல் நாயகத்துடைய மகத்துவத்தை தான் பேசினார். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா நாயகத்துடைய மகத்துவத்தை தான், சுவாமி விவேகானந்தரும் மகாத்மா காந்தியும் நாயகத்துடைய மகத்துவங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பல்லோ டி லெமார்டின் உலகத்தை பார்த்து ஒரு மிகப்பெரிய அறைகூவலை முன்வைக்கிறார், ஒரு சவாலை முன்வைக்கிறார். அவர் கேட்கிறார், who can dare to compare, ஒப்பிட்டு பேசுவதற்கு யாருக்காவது தைரியம் இருக்கிறதா? who can dare, யாருக்காவது தைரியம் இருக்கிறதா என்று அப்பல்லோ டி லெமார்டின் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உலகத்தின் முஸ்லிம்களும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் எல்லா காலங்களிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவங்களை பேசிக் கொண்டிருந்தார். நான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சில நபர்களுக்கு ஒரு சந்தேகம், இந்த மௌலித் பள்ளிவாசலில் ஓதப்பட்டுக் கொண்டிருந்தது, இப்போது ஏன் இது ஜங்ஷனுக்கு வந்திருக்கிறது என்பது சிலருடைய சந்தேகம். அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பதில், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற தொழுகையாளிகளுக்கு மட்டும் சொந்தக்காரர்கள் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தக்காரர்கள் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அனைத்துலகங்களுக்கும் அவர்கள் அருட்கொடை. அவர்கள் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கும் அவர்கள் அருட்கொடை. புதிய ஏற்பாட்டை வாசிக்கின்ற கிறிஸ்தவர்களிடம் கேட்டு பாருங்கள்.
பழைய ஏற்பாட்டை வாசிக்கின்ற யூதர்களிடம் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு முந்தைய காலகட்டங்களிலும் நபிமார்களை அங்கீகரிக்காத சமுதாயங்கள், அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயங்கள் மிகப்பெரிய சோதனைகள் மூலமாக, மிகப்பெரிய ஆபத்துகள் மூலமாக அழிக்கப்பட்ட சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் விரிவாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 1400 ஆண்டுகள் கழிந்ததற்கு பிறகும் இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கீகரிக்காதவர்கள் உண்டு. அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்படாதவர்கள் உண்டு. ஏன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படவில்லை? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உலகத்தின் எல்லா சமுதாயங்களுக்கும் அருட்கொடையாகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அனுப்பினோம். அதன் காரணமாகத்தான் நாயகத்துடைய உம்மத்தில் வருகின்றதான எந்த சமுதாய மக்களும் ஆபத்துகளால் அழிக்கப்படாமல் இருக்கிறார்கள். இது நிதர்சனமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றதான உண்மை. எனவே அனைத்து சமுதாயங்களுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கின்ற, அனைத்து மதத்தினர்களுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கின்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள் எல்லா மக்களுக்கும் முன்னாலும் பேசப்பட வேண்டும், எல்லா மக்களுக்கு முன்னாலும் தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசையின் வெளிப்பாடுதான் இந்த ஜங்ஷனில் வைத்து நடத்தப்படுகின்ற மௌலித். மட்டுமல்ல, இந்த ஜங்ஷனில் பள்ளிவாசல் ஒதுங்கி இருந்ததான மௌலிதுகள் இந்த ஜங்ஷனுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது வரஃபஅனா லக திக்ரக், நபியே நாம் தாங்களுடைய மகத்துவத்தை உயர்த்தினோம் என்ற அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தின் ஒரு அடையாளமும் வெளிப்பாடுமாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த மௌலித் நாயகத்தை பற்றிய புகழ் காவியங்கள் இது நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான மறுமையின் நெருக்கத்தை நமக்கு பெற்றுத் தருகிறது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரூஹுல் குதுஸை கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களை வலிமைப்படுத்துவான் என்ற அந்த பாக்கியமும் நமக்கு கிடைக்கிறது. இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுத் தருகின்ற ஒரு மகத்தான நற்செயல் தான் இந்த மௌலித். இந்த மௌலித் இந்த ஜங்ஷனில் வைத்து ஓதப்படுவதன் மூலமாக நாயகத்துடைய மகத்துவங்களை பறைசாற்றுகின்ற மீலாது விழாவை இந்த பொது சபையில் வைத்து நடத்துவதன் மூலமாக நாம் சமுதாயத்திற்கு சொல்லித் தருகின்றதான செய்தி, இந்த திருவிதாங்கோட்டில், இந்த குமரி மாவட்டத்தில், இந்த தமிழகத்தில் வாழுகின்ற எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும், இணக்கத்தோடு வாழ வேண்டும், பரஸ்பர புரிந்துணர்வோடு வாழ வேண்டும். யாரும் யாரையும் புண்படுத்தக்கூடியதான எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய வேண்டாம். யாரும் யாரையும் பழி சுமத்த வேண்டாம். யாரும் யாரையும் தாக்க வேண்டாம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற இந்த தமிழகத்தின் பாரம்பரிய கலாச்சாரத்திற்கு சொந்தக்காரர்களான நாம் அந்த புரிந்துணர்வோடு மதங்களால் மாறுபட்டாலும் மனிதர்கள் என்ற அடிப்படையில், மதங்களால் மாறுபட்டாலும் இந்தியர்கள் என்ற அடிப்படையில், மதங்களால் மாறுபட்டாலும் தமிழர்கள் என்ற அடிப்படையில் ஒற்றுமையாக வாழ்வோம். ஒரு தாய் பிள்ளைகளை போன்று சகோதரர்களாக வாழ்வோம். அந்த ஒரு செய்தியைத்தான் அகிலங்களின் அருட்கொடை அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மீலாது விழாவின் மூலமாகவும் மௌலிது மங்கூஸ் மௌலிதின் மூலமாகவும் நாம் சமுதாயத்திற்கு சொல்லிக் கொள்கிறோம். இப்போது இங்கே மௌலிது ஓதப்படுகிறது. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்ச்சிகள் நாம் அவர்களுக்கு முன்னால் வைத்து ஓதுவதை போன்று மரியாதையுடனும் அதவுடனும் ஓதுவோம். அல்லாஹு தஆலா இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்வானாக, இதை வலிமைப்படுத்துவானாக. தமிழகம் எங்கும் இந்த இது போன்ற நிகழ்ச்சிகளை அல்லாஹு தஆலா பரவச் செய்வானாக என்ற துஆவுடன் நிறுத்தி இப்போது நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது என்பதை தெரியப்படுத்திக் اللهم صل وسلم وبارك
السلام عليك زين الأنبياء السلام عليك أتقى الأتقياء السلام عليك أصفى الأصفياء السلام عليك أزكى الأزكياء صلواتي على النبي والسلام وهو خير الأنام بدر التمام السلام عليك من ربي السماء السلام عليك دام بالانقضاء السلام عليك أحمد يا حبيبي السلام عليك طه يا طبيبي صلواتي على النبي والسلام وهو خير الأنام بدر التمام السلام عليك أحمد يا محمد السلام عليك طه يا ممجد السلام عليك يا كهفا ومرصد السلام عليك يا حسنا تفرد صلواتي على النبي والسلام وهو خير الأنام بدر التمام السلام عليك يا محي ذنوبي السلام عليك يا جاري كروبي السلام عليك يا خير الأنام السلام عليك يا بدر التمام صلواتي على النبي والسلام وهو خير الأنام يا ذا المعجزات السلام عليك يا هادي الهداة صلواتي على النبي وسلامي وهو خير الأنام بدر التمام السلام عليك يا ذخر العصاة السلام عليك يا حسن صفاتي دعواتي على النبي وسلامي وهو خير الأنام بدر التمام السلام عليك يا حي البلاح السلام عليك يا ركن الصلاح السلام عليك يا خير الأداء السلام عليك يا ضوء البصائر صلواتي
السلام عليك يا عالي المفاخير السلام عليك يا بحر الذخائر السلام على المقدم للإمامة السلام على المشفع في القيامة السلام على المظلل بالغمامة السلام على المتوج بالكرامة صلواتي على النبي وسلامي وهو خير الأنام بدر التمام السلام على الخلاصة من سهامة السلام على المبشر بالسلامة السلام على محمد الرسول السلام على النبي أبي البتول صلواتي على النبي وسلامي وهو خير الأنام بدر التمام السلام على الخليفة منك فينا أبي بكر مبيد الجاهدين كذاك عمر ولي الصالحين وذي النورين رئيس النادقين صلوات على نبي وسلام وهو خير الأبرك علي نسامي يقينا مولده الكريم وحان مقدمه الشريف العظيم صاح شامس لسارة بالبسارة صلاك إلا رحمة للعالمين فعند ذلك حفت بأمه آمنة الملائكة الأبرار تحجبها بأجنحتها عن أعين الأغيار فوقف عن يمينها ميكائيل عليه السلام وبين يديها جبرائيل عليه السلام له رجل بالتصبيح والتقديس والتهليل للملك الجليل وأقبلت الحور العين إلى أمه آمنة تبشرها بأنها من جميع المخاوف آمنة وتنوب عن القوامل البشرية بالسعادة الأبدية والغرة القمرية والطلعة المحمدية أخذها المقام واشتد بها آلام فولدت النبي صلى الله عليه وسلم كأنه البدر في تمامه صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم طلع البدر علينا فارتفعت منه البدور مثل حسنك ما رأينا قد يا وجه سروري قلبي
سلام آية يا ممجد يا إمام القبلتين يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم يا رسول الله صلوات الله عليكم من رأى وجهك يسعد يا كريم الوالدين حوضك صابر المبارك يا رسول الله بردنا يوم النشور يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم يا رسول الله صلوات الله صلوا عليك يا نبي سلام عليك يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم يا رسول الله عندك ظبي النفور يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم يا عليكم مرحبا يا نور عيني مرحبا جد الحسين مرحبا أهلا وسهلا يا رسول الله مرحبا يا خير داري يا حبيب الله حينما شدوا المحامل وتنادوا للرحيل جئت وسمع سائل يا رسول الله قلت قف لي يا دليل يا حبيب الله مرحبا يا نور عيني مرحبا جد الحسين مرحبا أهلا وسهلا يا رسول الله مرحبا يا خير داعي يا حبيب الله وتحمل لي رسائل أيها الشوق الجزيل نحو آتيك المنازل يا رسول الله في العشايا والبكور يا حبيب الله مرحبا يا نور عيني مرحبا جد الحسين مرحبا أهلا وسهلا يا رسول الله مرحبا يا خير داعي يا حبيب الله وتحمل لي رسائل أيها الشوق الجزيل نحو هاتيك المنازل في العشايا والبكور مرحبا يا نور عيني مرحبا بك مرحبا مرحبا جد الحسين يا رسول مرحبا كل من في الكون
اشتياق وحنين مرحبا يا نور المولى شكور مرحبا يا نور عيني مرحبا بك مرحبا مرحبا جد الحسين يا رسول مرحبا عبدك المسكين يرجو فضلك الجمع الوفير بك قد أحسنت ظني يا بشير يا نذير مرحبا يا نور عيني مرحبا بك مرحبا مرحبا جد الحسين يا رسول مرحبا فأغثني وأجرني يا مجير من السعير يا غياثي يا ملاذي في ملمات الأمور مرحبا يا نور عيني مرحبا بك مرحبا مرحبا جد الحسين يا رسول مرحبا فاز عبد قد تملى وانجلى عنه الهموم فيك يا بدر تجلى فلك الوصف الحسين مرحبا يا نور عيني مرحبا بك مرحبا مرحبا جد الحسين يا رسول مرحبا ليس أزكى منك أسلى قط يا جد الحسين وعليك الله صلى دائما طول الدهور مرحبا يا نور عيني مرحبا بك مرحبا مرحبا جد الحسين يا رسول مرحبا صلى الله على محمد صلى الله عليه وسلم يا والي الحسنات يا